உங்க பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாதீங்க, போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க, வாழ்க்கையில் இருக்கிற கடன்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. துணிஞ்சு நில்லுங்க. போர்க்களத்தின் முனை என்பது தேவ சமூகம். தேவ சமூகத்துல போய் ஒரு யுத்த வீரனை போல போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரியாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் போராட்டங்கள், போராடுபவனுக்கு வெற்றி நிச்சயம். நான் பறந்தா கீழே விழுந்தா நான் என்ன செய்வேன் அப்படின்னு எந்த குருவியாவது பறக்காம இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? ஆமென். தன் தாய் சொல்லுகிற கற்றுக் கொடுக்கிற அந்த பாடங்களை உள்வாங்கிக் கொண்டு துணிவோடு கீழே விழுந்துருவோன்னு பயப்படாம பறந்து பறந்து ஆமென் தன் வாழ்க்கையை ஓட்டுகிறதே, அப்படிப்பட்ட ஐந்தறிவுள்ள ஜீவனுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கும் பொழுது தம் சாயலில் படைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு துணிவு வேண்டாமா? தைரியம் வேண்டாமா? வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு வாழ வேண்டாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துணிந்து நில்லுங்கள் என்று ஆவியானவர் பேசுகிறார். வாழ்க்கையில வருகிற போராட்டங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக முடங்கி போய் உள்ள போய் கிடைப்பதற்கு அல்ல, நில் போர்க்களத்து முனையிலே. நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க படிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்களேன். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஆமென். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே எப்படி நின்னாங்களா? தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த பாராக் என்பவன் நப்தலி கோத்திரத்துல வந்தவர். அவர் பாடும் பொழுது, அதனால தான் சொன்னேன், அந்த கோத்திரத்துக்கு பாருங்க, ஆண்டவர் பாடுகிற பாடல்களை எழுதுகிற அபிஷேகத்தை கூட ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அப்ப வேதத்துல படிக்கிறோம், செபுலோனும் நப்தலியும் தங்கள் உயிரையும் எண்ணாமல் போர்க்களத்து முனையிலே துணிந்து நின்றார்கள். துணிந்தவனுக்கு ஆமென் என்ன இல்லை தெரியுங்களா? துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை, பணிந்தவனுக்கு கேடு இல்லையா? ஆமீன். பழமொழி. ஆமீன். என்ன பழமொழி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமீன். துணிந்தவனுக்கு என்ன இல்லையா? துக்கம் இல்ல. பணிந்தவனுக்கு என்ன இல்லையா? கேடு இல்லையா? அப்போ துணிவு என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த கிருபை. ஹல்லேலூயா. ஒரு குருவி ஒரு முட்டை போடுது, முட்டை போட்ட உடனே குஞ்சு பொரிக்குது. பொரிச்ச உடனே இந்த குஞ்சுகள் கிட்ட அது என்ன லாங்குவேஜ்ல பேசுதோ நமக்கு தெரியாது. ஆமே, அதோடைய லாங்குவேஜ் நமக்கு தெரியுமா? தெரியாது. பட் ஆனா அந்த தாய்க்குருவி என்ன செய்யும்? தன் குழந்தைகளுக்கு துணிவை கற்றுக் கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு துணிவை கற்றுக் கொடுக்க என்ன தெரியுமா சொல்லும்? ஆமீன். உனக்கு பறக்கக்கூடிய நாட்கள் வந்துருச்சு, இனி கூட்டுக்குள்ளேயே சொகத்தை கண்டுட்டு இருக்காத, எழும்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இல்லம்மா, நான் பறக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் பறந்தா கீழே விழுந்தா நான் என்ன செய்வேன் அப்படின்னு எந்த குருவியாவது பறக்காம இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? ஆமென். தன் தாய் சொல்லுகிற கற்றுக் கொடுக்கிற அந்த பாடங்களை உள்வாங்கிக் கொண்டு துணிவோடு கீழே விழுந்துருவோன்னு பயப்படாம பறந்து பறந்து ஆமென் தன் வாழ்க்கையை ஓட்டுகிறதே, அப்படிப்பட்ட ஐந்தறிவுள்ள ஜீவனுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கும் பொழுது தம் சாயலில் படைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு துணிவு வேண்டாமா? தைரியம் வேண்டாமா? வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு வாழ வேண்டாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துணிந்து நில்லுங்கள் என்று ஆவியானவர் பேசுகிறார். வாழ்க்கையில வருகிற போராட்டங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக முடங்கி போய் உள்ள போய் கிடைப்பதற்கு அல்ல, நில் போர்க்களத்து முனையிலே. ஹல்லேலூயா. போர்க்களத்து முனை என்பது என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகம். உங்க பிரச்சனைகளுக்காக நில்லுங்க யுத்த வீரர்களை போல. ஆமேன். சொகுசா கம்பளியை போத்தி இந்த குளிர்காலத்துல படுத்தா நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு காலையில எத்தனை பேர் ஜெபிச்சிங்கன்னு தெரியல. ஏசப்பா, மழையை கொடுத்ததற்காய் கோடி நன்றியப்பா, இன்னைக்கு சர்ச்சுக்கு நான் லீவ் போட்டு நல்லா தூங்குறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனை பேர் ஜெபிச்சிங்களோ எனக்கு தெரியல. ஆமே, நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆமே. ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பயங்கர ஆவியில நிறைஞ்ச ஜபமா இருக்கும். அப்பா, இந்த மழை, அதுவும் பாருங்க, மழை ஏசப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கரெக்டாக 7 மணி வரைக்கும் மழை பெய்யும், 7 மணிக்கு மேலே மழை வராது. ஆமே. ஹல்லேலூயா. அந்த மாதிரி 5:30 மணி வரைக்கும் மழை வரும், 5:30க்கு மேலே மழை வராது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை தேடி வரணும். ஹல்லேலூயா. ஆமென். ஏதாவது ஒரு பறவையை சொல்ல முடியுமா நான் பறக்கவில்லை, நான் கூற்றுக்குள்ளேயே சுகம் கண்டு வாழ்கிறேன் என்று? ஏதாவது ஒத்த பறவையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துணிவை கற்றுக் கொடுக்கிறாள் தன் தாய். அவள் பேசுகிற மொழியை அந்த குஞ்சு குருவிகள் ஆமீன் புரிந்து கொண்டு ஆமீன் கஷ்டப்பட்டு பறந்து 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 இறை தேட பழகுகிறது. ஆமீன். பறக்கவும் பழகுகிறது. ஆமீன். தான் இனவிருத்தி அடையவும் என்னென்ன காரியம் செய்யணும் அத்துணையும் செய்கிறது. ஆமீன். அடைக்கலான் குருவி, சிட்டுக்குருவிகள் அடைக்கலான் குருவி என்று வேதத்தில் வருகிறது. அதெல்லாம் இனவிருத்திக்காக 8000 கிலோமீட்டர் பயணிக்கிறது என்பது ஆமீன் சரித்திரங்க.
தேவ பிள்ளையே, எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நான் சொல்லுகிறேன், துணிந்து நில்லுங்கள். உங்க பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாதீங்க, போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க, வாழ்க்கையில் இருக்கிற கடன்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. துணிஞ்சு நில்லுங்க. போர்க்களத்தின் முனை என்பது தேவ சமூகம். தேவ சமூகத்துல போய் ஒரு யுத்த வீரனை போல போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரியாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் போராட்டங்கள், போராடுபவனுக்கு வெற்றி நிச்சயம். மல்யுத்தம் பண்ணுகிறவன் நப்தலி. ஹalleluya. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஓ ரிபலா கரபா ஷபரந்தரபா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆமென். ஹalleluya. வாழ்க்கை வாழ்றதுக்கு கஷ்டம்னு சொல்றவங்க எல்லாம் உழைக்க முடியாது. ஆமென். நல்லா சொகுச்சா படுத்துக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான், தூங்க வேண்டியதான். ஆமென். இந்த வேலை மறக்காம நடக்கும். ஆனா துணிஞ்சு நிக்கிறவனுக்கு சாதிக்கிற கிருபையை ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆமென். என்னங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய சாதிக்கணும். ஆமென். பட்டியலிட்டா நேரம் பத்தாது.